DT, design thinking and innovation. So what is meant by design thinking and innovation? Are you aware of this subject? You are implementing in any prototype? Yes. What is design thinking? Anyone? Okay. Okay. Ideal prototype testing. So, have you all started your projects? Yes. Have you identified your prototype and problems? Yes, Yes, sir. sir. So, what topic you have chosen? Technical education. Technical Education. educations, Home service. home services, Street food delights. street food delights. Okay. So, what is street food delights? Street food means what is street food? இப்போ ரோட் சைட்லாம் இப்போ ரோட் சைட்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் Street food, காளான், பேல்பூரி, பானிபூரி, அது தோசை. தோசை அந்த மாதிரி தான். அதில் வந்துட்டு இப்போ நிறையா பீப்புள்ஸ் வந்துட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் போக முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் வந்துட்டு அவங்க பெஸ்ட்டாக இருக்கும் சார். அப்போ இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஆன்லைன் டெலிவரி ஆப்ஷன் கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த இதை சூஸ் பண்ணி How the street food people studies, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க? அந்த அளவுக்கு they are educated. சார். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்காரங்க வந்து பிலோ ஆவரேஜ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க எஜுகேட்டடாக இருப்பாங்களான்னு கேட்குறேன். எல்லாருமே பண்ண முடியாது. சார் How you analysis? How you empathize? Have you gone through this analysis? சார் இது வந்துட்டு நாங்கள் Okay, first of all, I would like to tell about this design thinking and innovation projects part. You are very first year, very first semester. You are taking this project, innovation, design thinking and innovations. Okay, so let us. I will briefly describe about what is design thinking. So design thinking is nothing but we are going to develop a prototype product with the concept of empathize. Define, ideate, prototype and testing. So this is the main concept we are going to discuss. So empathize is nothing but we are going to empathize. We are going to take the problem and we are going to analysis what are all the facts in the real world scenario. First thing he is told that street food. அப்போ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம ஆன்லைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ராயன் படம் வந்திருக்கும், அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நாட் ஆன்லைன். இப்போ எப்படி ஆன்லைன் இப்போ புரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டை எங்கே எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு வெளியே வைக்கும். அவங்க எப்படி ஆன்லைனுக்கு வந்து கொண்டு வருவாங்க, அவங்க எப்படி பார்சல் எப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்கங்கிறது தான் வந்து அவங்க பையன் சொல்கிறான். ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், we are going to search from the empathize. ஓகேவா? ஸோ எம்பத்தி பார்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் தி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? விச் இஸ் ரிலேட்டட் டு அவர் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ தட் இஸ் தி எம்பத்தைஸ். ஓகேவா? அடுத்து வந்து டிஃபைன். ஸோ இந்த எம்பத்தைஸ் கலெக்ட் பண்ண எல்லா எம்பத்தைசஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா we are going to define. ஏதோ ஒரு பார்ட்டில் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து merge ஆகும். அந்த பார்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to refine. ஓகே, நியூ நம்ம ப்ரப்போஸ்டுக்கு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரப்போஸ்டுக்கு நீ என்ன புதுசாக நீ பண்ண போகிறாங்கிறத வந்து டிஃபைன் பண்ணி நீ எடுத்து வச்சுக்க. தென் ஐடியேட். ஸோ த ஐடியேட் இஸ் நத்திங் பட் யூ ஆர் கோயிங் டு யுவர் ஐடியா. ஓகே, விச் இஸ் கோயிங் டு டெவலப். அதாவது என்ன ஆப்பில் பண்ண போகிறேன், எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஐடியேட். ஸோ ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு டூ தி ப்ரோட்டோடைப். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். ஸோ வாட் இம்ப்ளிமெண்டேஷன், கோடிங் டெவலப் பண்ணணும், எல்லாம் பண்ணி உனக்கு ப்ரோட்டோடைப் மாடல் ரெடி ஆயிடும். ஆஃப்டர் தட் யூ வில் மூவ் ஃபார் தி டெஸ்டிங். ஸோ அந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கோயிங் டு டெஸ்ட் இன் தி கிளைண்ட் சைட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இன் தி நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டெஸ்ட் பண்ணி முடிச்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யூ கோயிங் டு டெலிவர் தி ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து டிசைன் திங்கிங்கோட கான்செப்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ உங்கள் ப்ராப்ளம் என்னங்க? அப்படி டெக்னிக்கல் எஜுகேஷனாக என்ன பண்ணுவீங்க? ஓகே, கோர்ஸ் 10th முடிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது சார். ஓகே, அதை வந்து எங்கள் ஆப்பில் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி
சார் 12th முடிச்சிருக்காங்க அடுத்து காலேஜுக்கு வந்து என்ன மாதிரி கோர்ஸ் ஓகே திஸ் அண்ட் ஆல் ஆல்ரெடி எல்லாமே வந்துருச்சு. நீங்க என்ன புதுசா பண்ண போறீங்க? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் ஒன்? ஐடியா நியூ ஐடியாலஜி கொண்டு வரணும். ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னா யூ கோயிங் டு லேர்ன் அபவுட் தி தட் நியூ டெக்னாலஜிஸ், நியூ இனோவேஷன்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூ கேன் சர்ச், யூ கேன் டிஃபரன்ஷியேட். ஓகேவா? எல்லா இதையும் நீ பார்த்துருப்பீங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ஐடியாலஜி, உங்களோட ஐடியா நீங்கள் என்ன கொண்டு வர போறீங்க புதுசாக? ஸோ அதுதான் வந்து டிசைன் திங்கிங். உங்களோட இனோவேஷன்ஸை கொண்டு வரது தான் என்ன டிசைன் திங்கிங். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது யூ கேன் லேர்ன் ஃப்ரம், யூ கேன் கெட் தி ஐடியா. ஓகேவா? யூ கேன் டேக் தி ஐடியா ஃப்ரம் தி கூகுள் ஆர் எனி திங். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு நியூ இனோவேஷன்ஸை உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்னு கொண்டு வந்து காமிங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.